ஓம் ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபத்யார்ணிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாம்யாமனுமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்மைதராணி திருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेन नियमेन मधन्वयानाम् आद्यस्ति नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगधाग्भयभट्टनाथ श्रीभक्तिसागरकुलशेखरयोगिवाघान् भक्ताङ्गुरेव वरकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. ஆஸ்திக அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் 67வது சர்க்கத்தில் ராமனை அனுபவித்து வருகின்றோம். 12 வயது அடைந்த ராமர் விஸ்வாமித்ர மகரிஷியோடு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்காக ஜனகபுரியை அடைந்து அங்கே மிதிலையில் தனுர்யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தனுர்யாகத்தில் கலந்து கொண்டு அந்த வில்லை கையில் எடுத்தார். அவர் கையில் எடுத்ததை கண்டார். ஆனால் அதற்கு முன் அது முறிந்து விட்டது. அப்படிதான் வால்மீகி ராமாயணத்தையும் சொல்றார், கம்பராமாயணத்தையும் சொல்றாங்க. அப்ப அந்த ராமர் உடனே என்ன பண்றார், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, தவறு நடந்து விட்டதே அப்படின்றதுக்காக ஜனக மகாராஜாவிடம் மன்னிப்பு கோருகின்றார். அப்ப ஜனகன் சொல்றார், கவலை இல்லப்பா, இதற்காக என்னுடைய சீதையை உமக்கு தந்தோம். அதுக்காக தான் முன்னாலே விஸ்வாமித்ர மகரிஷியிடம் ஜனகன் அந்த வில்லையும் சீதையும் பற்றி சொல்லுவதாக 66வது சர்க்கத்தில் நாம் கண்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லோருக்கும் இதெல்லாம் நடந்திருக்குமா சுவாமி அப்படின்னு, ஏன்னா ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டார், இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னா, மிதிலை அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற நேபாள். இன்னைக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜனகபுரின்னு ஒரு இடம் இருக்கு. ஜனகன் வைத்திருந்த மீன்ஸ் இருந்த அந்த பேலஸ் அரண்மனை இன்றும் இருக்கின்றது. அடியன் போய் பார்த்துருக்கேன். அப்புறமா அந்த வம்சம் சூரியகுலத்தில் அசமஞ்சஸ் ராஜாவும் இந்துமதிக்கும் அஸ்வபதி என்ற ஒரு மகள் பிறந்தால், அந்த அஸ்வபதியின் மகன் தசரதன். அந்த தசரதனுக்கு கௌசல்யா கைகேயிக்கும் அஸ்வபதியின் லீனேஜில் வந்த அவங்களுக்கு பங்குனி உத்திரத்தில் 12ஆம் மாதம் 12 நட்சத்திரங்களும் ஒன்றாக கூடியிருக்கும் நேரத்தில் ராமர் சீதைக்கும் இது ராமாயணத்துல எப்பவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்குனி சித்திரை மாசம்தான். சித்திரைக்கு அடுத்த இருக்க அந்த பங்குனியில தான் ராமருக்கு திருமணம் நடந்தது. அதனால தான் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தர சேவை அப்படின்வாங்க. பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்துல சேத்தி சேவைன்னு நடக்கும். ஏன்னா பெருமாளும் தாயாரும் அன்றுதான் அது நம்ம என்ன ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. எம்பெருமானாரும் தாயாரும் ஜெகன்மாதாவும் அப்ராகிருத திவ்யமங்கல திருமேனியான அவர்கள் இருவரும் சுத்த சத்துவமே மயமான அந்த என்னுடைய குருநாதர் அடிக்கடிக்கே இதை சொல்வார், சுத்த சத்துவ திருமேனியான அவர்கள் பகவான் தானே தனக்கொன்று ஒன்று இல்லாதவன் ஜீவாத்மாவை தன்னிடம் சேர்த்துக் கொள்கிறான். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடைய ஐக்கியத்தை தான் இப்படி காமிக்கிறான். ஓகேங்களா? அவளுக்கு எப்படி திருமணம் நடந்ததுன்னு பியூட்டிஃபுல்லா சொல்றார். எப்படின்னா, ராமன் சீதைக்கு பூமியிலிருந்து வந்ததால் அவளுக்கு சீதா என்று பெயர் என்று சொன்னேன். லக்ஷ்மணன் ஊர்மிளாவிற்கும், ஏன்னா
ஜனகனுடைய இன்னொரு மகள் பெயரு ஊர்மிளா, அவளுடைய ஜனகனுடைய சொந்த பொண்ணு. பூமியில் கிடைத்ததால் சீதா. அதே போல் இவருடைய தம்பியான ஜனகனின் தம்பையான குஷத்வஜன் அப்படின்னு, இவருக்கு ஜனகன் இருக்கும் பாருங்கோ. ஆக்சுவலி இவர் பேர் ஷீரத்வஜ ஜனகன். தெர் ஆர் சோ மெனி ஜனகாஸ் அந்த லீனேஜ்ல வந்தவா. அந்த ஜனக இதுல குஷத்வஜன் அப்படின்னு அவருடைய தம்பி. அந்த குஷத்வஜனுக்கு 2 புதல்விகள், மாண்டவி ஸ்ருதகீர்த்தி என்று. மாண்டவியை பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்தியை சத்ருக்னனுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். இப்ப இந்த லீனேஜ்லாம் கரெக்டா சுவாமினா, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, பிரம்மாவிலிருந்து மரீச்சி, மரீச்சியிலிருந்து கஷ்யப்பர், கஷ்யப்பரிலிருந்து விவஸ்வான், விவஸ்வானிலிருந்து வைவஸ்வத மனு, வைவஸ்வத மனுவிலிருந்து இக்ஷ்வாகு, இக்ஷ்வாகிலிருந்து நிமி, நிமியிலிருந்து மிதி, மிதிராஜா ஆண்டதால் தான் அதற்கு மிதிலா என்று பெயர் வந்தது. அடுத்தது உதவசு, அந்த உதவசுவின் மகனாக நந்திவர்தன், அந்த நந்திவர்தனின் மகனாக ஸ்ருதகேது, ஸ்ருதகேதுவின் மகனாக தேவபிரதன், தேவபிரதனின் மகனாக பிரம்மதந்திரன், பிரம்மதந்திரனின் மகனாக மகாவிராதன், மகாவிராதனுடைய மகனாக சுதஸ்ரீ, சுதஸ்ரீயின் மகனாக தசரத்ரு, தசரத்தின் மகனாக அரியாவசு, அரியாவசுவின் மகனாக மருவின் மகனாக பிரவர்த்தன, பிரவர்த்தனின் மகனாக கீர்த்திவர்தனன், கீர்த்திவர்தனின் மகனாக தேவமிதன், தேவமிதனின் மகனாக விபுதன், விபுதனின் மகனாக சீரத்வஜன், ஸ்ரீரத்வஜனின் மகனாக ஜனகன், ஜனகனின் தம்பியாக குஷத்வஜன். இந்த ஜனகனுக்கும் குஷத்வஜனுக்கும் சீதா, ஊர்மிளா, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி என்று 4 இந்த 4 ராமனை சீதாவிற்கும், லக்ஷ்மணனை ஊர்மிளாவிற்கும், பரதனை மாண்டவிக்கும், ஸ்ருதகீர்த்தியை சத்ருக்னனுக்கும் திருமணம் செய்து பங்குனி உத்தரத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள், அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோட. இதை ஏன் நான் சொல்லணும்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. திருமணம் அப்படின்றது there are so many varieties of திருமணம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்களுக்கு இதெல்லாம் பற்றி ஒன்றும் ஞானம் இல்லாமல் ஏதோ போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், அப்புறமா செத்து போகிறோம் அப்படின்னு இருக்கா. ஆனால் அப்படி இல்லை. 2 மனங்கள் ஒன்றுபட்டு ஜீவாத்மா பரமாத்மாவின் ஐக்கியம் அடைந்து அவர்கள் இருக்கும்பொழுதுதான் தர்மம் உத்தாரணமாகும். அப்படி தர்மம் உத்தாரணமாகும் பொழுதுதான் நாடும் நகரமும் நன்கு செழிப்பாக இருக்கும். ராமன் என்ன பண்றார், அவங்க அப்பாவுடைய பர்மிஷனோட போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த திருமணத்திற்கு ஜனகன் அவருடைய மனைவிமார்கள் அத்தனை பேரையும் கூட்டிட்டு வரா. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இது நடக்கிறது. இப்படி நடக்கிற அந்த இதுவை கம்பன் எப்படி அனுபவிச்சான்னு நம்ம சொல்லணும்ல. அப்ப அவர் சொல்றார், இந்த கம்பன் எப்படி சொல்றாருன்னா, ராமன் 16 குணங்களோடு சேர்ந்த அந்த ராமன் எப்படி பண்றான்னா, அப்படியே அந்த ராமனுடைய அழகை பத்திலாம் சொல்லி கம்பநாட்டாழ்வார் சொல்றார், ராமனுக்கு அழகு வேறு யாரும் இல்லை, இதற்கு ஒரு ஓமை உண்டான. கம்பேர் பண்ணுறதுக்குனே சிறந்தவர் கம்பர். ஆனா கம்பனே சொல்றார், எனக்கு அவனை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்றார். அதை எப்படி இது பண்றாருன்னா, 1026வது ஸ்லோகத்துல சொல்றார், அங்கதன் அரிஷி ஆசி அந்தனர் ஆசி அருங்கல் மின்னார் தந்த பல்லாண்டு இகைத்தார் மன்னர் வந்தனை மாதவர் வாழ்த்து ஒளியோடு முந்திய சங்கம் முழங்கின மாதோ. நன்றாக சங்கங்களை எல்லாம் முழங்கி அங்கே வானவர் பூமழை மன்னர் பொம்புழல் 7 ஏனையர் தூவும் இலங்கு ஒளிமுத்தம் தான் நகிழ்நாள் மலர் என்றிரை தம்மால் மீன் நகுவானில் விளங்கிய இம்பார். எல்லா வானவர்களும் மேலே இருந்து, ஐயோ என் ராமபிரான் பரம்பொருளான அவனுக்கு திருமணம் ஆயிற்றுன்னு மேலிருந்து பூமாரி பொய்து அங்கிருந்து அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வெய் கணல் தலை வீரனும் அண்ணால் மையரு மந்திரம் மும்மர் வழங்கா நெய்யமை ஆவுதி யாவையும் நோர்தான் தையல் தளிர்
கைத்தலம் பிடித்தான். திருமாங்கல்ய தாரணம் இல்லை, அங்க கைத்தலம் பற்ற கனா கண்டேன்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்னார் பாருங்கோ. அதே போல இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா என்பது கைத்தலம் பற்றி அப்படியே அந்த சூரிய அஸ்வபதின்ற அந்த இது அக்னி இதுவை பிரதட்சணம் பண்ணுவா. இப்ப இந்த இடத்துல சொல்லும் போது சொல்றார், அந்த ஜனகன் மகாராஜா எப்படி சொல்றாருன்னா, ஜனகன் இருக்கார், ஜனகன் சீதையை கைப்பிடிச்சு ராமனுக்கு கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது அங்கே தசரதனுடைய மனைவிமார்கள் அத்தனை பேரும் சூழ்ந்திருக்காங்க. அந்த இடத்துல யுதாஜித்னு கைகேய மகரிஷி ராஜாவுடைய பையன், அதாவது கைகேயியுடைய தம்பி, அவரும் வந்திருக்கார். அந்த இடத்துல சொல்றார், பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம் இது. இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரி தவ பிரதிச்ச நேச்சைதாம் பத்ரம் தே பாணி கிருண்ய பாணினாம் பாணினாம் கிருண்யஸ்வ பாணினாம். சீதையின் கையை எடுத்து ராமனின் கையில் கொடுத்து அதை அப்படியே என்ன பண்றாலாம், பாணினாம் கிருண்ய அப்படி கைய. அதனால்தான் இப்ப ஏன் இதை இவ்வளவு தொழில் சொல்றேன்னா பாருங்கோ, ஒரு நபரை இன்னொரு நபரையிடம் சேர்த்து வைக்க உதவுவது நம் கைகள் தான், மனசு இல்லை. அதனாலதான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஹே சார் ஹவ் ஆர் யூன்னு கை கொடுக்குறோம். அந்த ஹேண்ட் ஷேக்கை முதல்ல கொடுத்தவர் யாருன்னா அவர் தான் பெருமாள். அப்ப ஏன் இதை கொடுக்குறாரு அப்படின்னும் போது, அந்த கொடுக்குற போது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்கோ, இயம் சீதா மம சுதா. நான் முன்னே சொல்லியிருந்தேன், ஜனகனுக்கு எப்போதுமே தேகாபிமானம் கிடையாது. அதனால் அவன் வைதேக தேசத்தை வாழ்ந்து வருகின்றான். அப்படி இருக்கும்போது அவன் ஒரு பெரிய ராஜரிஷியாக இருக்கின்றான், தேகாபிமானமற்றவனாக இருக்கின்றான். ஆனால் அப்படி தேகாபிமானமே இல்லாதவனுக்கு கூட சீதையை நினைக்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, இயம் சீதா மம சுதா, இந்த சீதா என் மகள் அப்படின்றார். என்னுடைய மகளா மீன்ஸ் அவளுடைய மகளே கிடையாது, ஆனா அந்த மாதிரி ஒரு மமகாரம் அவருக்கு இருக்கான். ஏன்னா இந்த சீதா சகதர்மச்சாரிணி, மனைவி என்பவள் யார் என்றால் தர்மத்தை தான் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மாவு கூட இருந்து தர்மத்தை செய்கிறவா. அதே போல கணவன் வீட்டுக்கு வந்துட்டானா கணவன் செய்கிற அத்தனை தர்ம காரியங்களிலும் அவளுக்கும் பங்கு உண்டு அப்படின்னுறத சேர்ந்து அவளும் செய்யறதுனால அவளுக்கு என்னன்னா சகதர்மச்சரி தவ அப்படின்றா. இதை சொல்றார். இப்ப அங்க இருக்கிறவாள்லாம் எப்படி வாழ்த்துனான்றத சொல்றாங்க. சாது சாது இதி தேவானாம் ரிஷீனாம் வதானாம் ததா தேவதுந்துபி நிர்தோஷ புஷ்பவர்ஷே மகான் பூத். இது 73வது சர்க்கத்துல 27வது ஸ்லோகத்துல இருக்கு. ஏன் இதை சொன்னேன்னா, இதை அப்படியே கம்பநாட்டார் எடுத்துக்கிறார். வானவர் பூமழை மன்னார் பொன் பூ ஏயவர், பொன்னாலாகிய பூக்களை கொண்டு வானவர்கள் எல்லாம் தூவினார்களாம். சாது சாது என்று தேவர்களும் மனுஷர்களும் வானவர்களும் தேவ துந்துபி எல்லாம் வாசிக்க அந்த ராம சீதையின் திருமணத்தை நடத்தி வைத்தார்களாம். ஏவம் தத்வா சுதாம் சீதா மந்த்ரோக புரஸ்கிருதம். இப்படி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அந்த அக்னியை 3 முறை வலம் வந்தார்களாம். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, இன்னைக்கு பாருங்கோ, ஐயன் போனதில்லை எந்த கல்யாணத்துக்கும், ஆனா நிறைய கேள்விப்பட்டுவிட்டேன். ஆனா போட்டோஸ்லாம் கூட எடுத்துட்டு கொடுப்பா, சுவாமி பாருங்கன்னு என் ஸ்டூடெண்ட்ஸே கூட கொடுத்துருக்கா. அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போட்டோ செஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாளா கண்டி, அந்த மாமா என்ன மந்திரம் சொல்றாரு அதோடைய பொருள் என்ன ஒன்றும் தெரியாது. அட்லீஸ்ட் தயவு செஞ்சு என்னுடைய ஒரு சின்ன விண்ணப்பம் என்னன்னா, திருமணத்திற்கு போகும் ஆடவர்களாகட்டும் மகளிராகட்டும் பெண்டீராகட்டும் 2 பேருமே தயவு செஞ்சு நம்ம என்ன மந்திரத்தை சொல்றோம் அதோடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த விவாகத்தை செய்தால் விவாகரத்து நடக்காது. அட்லீஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த விவாகம் என்பது பகவானால் மீன்ஸ் முடிவெடுக்கக்கூடியது. அதனால் அதோடைய பொருளை மாணிக்க வாசகரே சொல்லியிருக்காரு, சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். ஒரு சொல்றோம்னா அந்த பாட்டின் பொருளுணர்ந்து சொல்ல வேண்டும். அப்ப வாழ்க்கைக்கே முக்கியமான அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய மந்திரம் எல்லாம், அப்ப அதை நம்ம தெரிஞ்சு சொல்லணும். இந்த இடத்துல பாருங்க, ராமருக்கு தெரியாத மந்திரமா,
சதுர்வேதியா இருக்கிறவர் அவரு. அப்புறமா எல்லா கலைகளையும் கற்றவர் வசிஷ்டர் இருக்கார், விஸ்வாமித்திரர் போன்ற ஜாபாலி போன்ற ரிஷிகளுக்கெல்லாம் அவர் போய் யோக வசிஷ்டம்லாம் கத்துட்டாரு. அப்படியாப்பட்டவர் என்ன பண்றார், அந்த மந்திரத்தோடு கூடி அக்னியை வளர்ந்து வந்து இது பண்றாரா. அப்ப அவர் அப்பா ஜனகன் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அந்த ராமரையும் சீதையையும் தம்பதி சமேதனாக பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்களும் இப்ப உங்க மனக்கண்களை அப்படியே திறந்து கொண்டு பகவானை உங்களுடைய மனத்திலேயே ஏழ பண்ணி அப்படியே அனுபவிங்க. ராமர் சீதை அழகாக அப்படியே திருமண கோலத்தில் இருக்கின்றார்கள். அப்ப ஜனக மகாராஜா தன்னுடைய கையில அக்ஷதை எடுத்து ஆசீர்வாதம் பண்றார். எப்படி பண்றாருன்னா, லக்ஷ்மண கச்சம் பத்ரம் தே ஊர்மிளாம் முத்யதாம் மயா சத்ருக்னம் சாபி தர்மாத்மா அப்ரவி ஜனகேஸ்வர. அப்படி நல்லா அந்த ஆசீர்வாதம் பண்றா. இத எப்படி யார் கண்டான்னு தெரியல, ஆனா கம்பநாட்டாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். இத தோள் கண்டான் தோளே கண்டான் தோளோடு கழல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அக்தே வால் கொண்ட கண்ணார் யாரோ வடிவினை முடிக்கண்டார் ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். பியூட்டிஃபுல்லா இந்த இடத்துல ஏன் கம்பநாட்டாழ்வார் இதை சொல்றாருன்னா, அந்த பகவானுடைய அப்ராக்கிருத திவ்யமங்கல சரீரமானது அந்த தோல் வலை என்ன, கை வலை என்ன, மார்பு என்ன, புஜங்கம் என்ன, சத்திய பராக்கிரமம் என்ன, அவன் முக தேஜஸ் என்ன, இதை பார்த்து ரொம்ப அழகா சொல்றார். இதை சொல்லும் போதே அவருக்கு அப்படியே திருமேனியில புலகாங்கிதம் அடைகிறார். இதையே பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியாருக்கும் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அந்த ரங்கமன்னாரை பார்த்து சொல்றார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தின்தோல் மணிவண்ணா உன் சேபடி திருக்காப்பு என்று பல்லாண்டு பாசுரம் பாடுகின்றார். அதே போல இங்கே ஜனகனும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், இதையே கம்பநாட்டாழ்வார் 701வது ஸ்லோகத்தை சொல்றார். பூமழை சொரிந்தார் விண்ணோர் பொன்மழை பொழிக்கமேனம் மேகம் பாமா கடல்கள் எல்லாம் பல்மணி தூவி ஆர்த்த கோமுனி கணங்கள் எல்லாம் கூறின ஆசை கொற்ற நாமவேல் சனகனுக்கு இன்று நல்வினை பயந்ததென்ன. இப்படி ராமனுக்கும் தசரதனுக்கும் எவ்வளவு சந்தோஷம்னா, ஒரு பக்கம் ஜனகனுக்கு தாம் பொண்ணை நல்ல இடத்துல சேர்த்துட்டேன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தசரதனுக்கு ஆஹா நம் குழந்தைங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுத்துன்னு ஒரு சந்தோஷம், வசிஷ்டருக்கு என்னன்னா ஆஹா நம் குலகுருவாக இருந்து நமக்கு ஒரு நல்ல கைங்கரியம் செய்து விட்டோம்னு, விஸ்வாமித்திர மகரிஷிக்கு என்னன்னா ஆஹா முன்னொரு காலத்தில் செய்த ஹரிச்சந்திரனுக்கும் சத்தியமத்திக்கும் செய்த திங்கிற்கு நான் இப்போது பிராயசித்தம் செய்து விட்டேன், ஸ்ரீராமச்சந்திர பிரபுவுக்கு திருமணம் செய்து விட்டேன் என்று அவருக்கு ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பநாட்டாழ்வாருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்சார், உடனே ஒரு பாட்டை போட்டார். 707வது ஸ்லோகத்துல பாருங்க, தசரதன் புதல்வன் என்பார் தாமரை கண்ணன் என்பார் புயல் இவன் மேனி என்பார் பூவையே பொருந்தும் என்பார் மயல் துடை உலகம் என்பார் மானிடன் அல்லன் என்பார் கழல் ஒரு கடலுள் வையும் கடவுளே தானும் என்பார் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தையை போட்டு அப்படி சப்தபதி அப்படின்வாங்க. அந்த அக்னி அப்படி வளம் வந்துட்டு இருக்காங்க. அக்னிம் பிரயக், இது வால்மீகி ராமாயணத்துல 36வது ஸ்லோகத்துல இருக்கிறது. அக்னிம் பிரதக்ஷணம் கிருத்வா விவாகம் விதிபூர்வகம், எப்படி விவாகம் செய்ய வேண்டுமோ அதே பிரகாரம் விதிபூர்வகம் அக்னியை சப்தபதியை வலம் வந்து அவங்க என்ன பண்ணாங்களா, கிருகீதேஷு லலிதேஷு ச பாணிஷு, அந்த லலிதாவான திரிபுர சுந்தரியான மகாலட்சுமி தாயாரான அந்த மாதாவுடைய கைகளை ராமர் பற்றி கொண்டு வலம் வந்தார். இப்படியாக ராமருடைய திருமாங்கல்ய தாரணம் நடந்து சீதைக்கு திருமாங்கல்ய தாரணம் நடந்து, அப்படி ராமர் லக்ஷ்மணர் சீதா எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்ப ஜனகபுரியிலிருந்து தசரதனுடைய பேலஸான அயோத்தியாவுக்கு திரும்பும் பொழுது, நல்லா இது பண்ணிக்கோங்க, திரும்பும் பொழுது அங்கே ஒருவர் வருகின்றார். யார் அவர் அப்படின்னா,
பரசுராமர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஜமதக்னி அப்படின்ற மகரிஷியுடைய வம்சத்தில் வந்தவர். அவர் காத்தியவீராயணன் என்னும் ஒரு அசுரனை அழித்தார். அவன் சத்திரியனா இருந்தா அவன் தப்பு எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தான். அதனால அவர் அழித்தார். அப்படி இருந்து அவர் இப்ப கோபத்துல வர்றார். ஏன்னா அவர், நான் சொன்ன முன்னியே, அவர் தான் சிவதனுசை சிவனிடம் இருந்து பெற்றார். எங்க தக்ஷ பிரஜாபதியுடைய வேள்வியை இது பண்ணறதுக்காக தேவி சதி தேவி அங்கே சென்றிருந்த போது அதை பங்கம் செய்வதற்காகவும் மாமனாரை அழிப்பதற்காகவும் சிவன் என்ன பண்ணார், சிவபிரானார் அந்த சிவதனுசை வாங்கினார். அப்ப எல்லா முனிவர்களும் தேவர்களும் சொன்னாங்க, சுவாமி மாமனாரை கொல்லறது மருமவனுக்கு தகாதுன்னும் போது அந்த சிவதனுசை எடுத்து அவர் என்ன பண்ணிட்டார், பக்கத்துல கொடுத்துட்டார். அப்படி கொஞ்ச நாள் பொறுத்து அதை பரசுராமர் கிட்ட கொடுத்து பரசுராமர் என்ன பண்ணார், 2 வில்லு, சிவதனுசுன்னு விஷ்ணு தனுசுன்னு, அது 2த்தையும் கையில எடுத்து வச்சுட்டு இருந்தார். அப்ப சிவதனுசு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜனகன் கையில கொடுத்திருந்தார். ஜனகனை தான் ஜனகன் தன்னுடைய நாட்டில் பூஜை செய்து தனுர்யாகம் நடத்தி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் ஸ்ரீராமச்சந்திர பிரபு அங்கே தனுர்பங்கம் செய்து அங்கே சீதா பிராட்டியை திருமணம் மேற்கொண்டார். இப்ப அந்த பரசுராமர் திரும்ப வரார், என்னுடைய சிவதனுஷை உடைத்த நீ யார்? ஏன்னா அவர் ஒரு ஆவேஷ அவதாரம், அம்சாவதாரம்னு சொல்லுவார். இஸ் நாட் முக்கிய அவதாரம். அவதாரங்கள் எண்ணிலடங்காதவை. பாகவதத்துல சொல்லும் போது அம்சாவதாரம், முக்கியாவதாரம், லீலாவதாரம், பூர்ணாவதாரம்னு 4 அவதாரம் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா இது ஆவேஷ அவதாரம். அந்த ஆவேஷ அவதாரமானது எப்படியாப்பட்டதுன்னா, தன்னுடைய சத்வ குணத்தை குறைத்து கொண்டு ரஜோகுணத்தை மேற்கொண்டு அது வந்திருக்கு. இப்ப ராமன் யாருன்னு தெரியல. அதனால பரம்பொருளான அந்த ராமனை பார்த்து நீ யாருன்னு கேட்கிறார். உடனே இந்த பரசுராமருக்கும் ராமருக்கும் யுத்தம் நடக்கின்றது. அந்த யுத்தத்தில் உடனே முதல்ல தசரதன் என்ன பண்றார், சரணாகதி அடைகிறார். தசரதன் சொல்றார், சுவாமி என்னை மன்னிச்சுடுங்கோ, என்னுடைய குழந்தை தான், அவன் தொட்டா அது கெட்டுது, அதனால் நான் என்ன பண்ண முடியும், அந்த இதுக்கு பதில் நீங்க ஏதாவது ஒண்ணு ஆசீர்வாதம் கொடுங்கோ அப்படின்னா. ஆனா ராமர் கிட்ட இந்த பரசுராமர் என்ன பண்ணார், சண்டை போட வந்துட்டார். உடனே அவர் என்ன பண்றார், சரி ஓகே, என்னுடைய சிவதனுசை நீ உடைத்தாய், என் கையில் இன்னொரு விஷ்ணு தனுசு இருக்கின்றது, இதை நீ எடுத்து அதில் நீ நான் பூட்டி என்னிடம் சண்டை போடுன்னு சொல்லி கொடுக்குறார். இது எல்லாம் லீல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் லீல. குழந்தைக்கும் பரசுராமருக்கும் தெரியாதா, இல்ல ராமருக்கு தான் தெரியாதா, இல்ல தேவதேவர்களுக்கு தான் தெரியாதா, எல்லாம் அவங்களும் அமைதியா விட்னஸ் கான்சியஸ்னஸா பார்த்துட்டு இருக்கா. அப்ப என்ன பண்றார், பரசுராமர் கொடுத்த அந்த விஷ்ணு தனுசை அவரை எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்றார், நம்ம கூட குழந்தைங்க எல்லாம் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பொருள் ஒன்று வாங்கி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அதுக்கு யூஸ் பண்ண தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணுவோம் கடையிலேயே. இப்போ ஒரு மிருதங்கமோ இப்போ தபலாவோ வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கேன், நீ அந்த கடையிலே எனக்கு அடிச்சுக்காமீடா அப்படின்னா உடனே அது ஐயோ சுவாமி என்ன நீங்கள் அடிச்சு இங்கே உடைக்க சொல்கிறீங்களான்னு இல்லை, அதை இங்கே வாசிச்சுதுன்னா அங்கே வீட்டில் வாசிக்கும், அது கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் அப்படின்றதுக்காக. அதே போல் இந்த பரசுராமர் என்ன பண்ணுறார், தன் கையில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு தனுசை பரம்பொருளான ராமபிரானுக்கு சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆவல். ஆனால் அதை எப்படி பண்ணுறது, அதனால நீ சிவதனுசை உடைத்தாய், இந்த விஷ்ணு தனுசை பிரயோகம் செய் அப்படின்றதுக்காக கொடுத்தார். அவரும் ராமனும் ஒரே க்ஷணத்தில் எடுத்தார், அந்த வில்லை எடுத்தார். இலக்கு எங்கே என்று கேட்டார். உடனே பரசுராமர் சொன்னார், நான் இதுவரை செய்த தவங்களை எல்லாம் நான் உனக்கு ஒரு இலக்கா கொடுக்கிறேன், அதனால் நீ வானத்தில் அடி அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவர் அடிச்ச உடனே பரசுராமருடைய பங்கம் தீர்ந்தது. ராமன் அவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் செய்தார். உடனே ராமன் பரசுராமருடைய ஆசீர்வாதத்தோடு ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கள் அனைவரும் அயோத்தியாவிற்கு புறப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே அழகா சொல்றா. 76வது சர்க்கம் 4வது ஸ்லோகத்துல ஆரோப்பிய தனுர்ராம ஷரம் சஜ்யம் சகாரசஹ ஜாமதக்ஞம் ததோ ராம ராம க்ருத்யோ அப்ரவீத் வசஹ. இலக்கு எங்கே என்று கேட்க அதற்கு பரசுராமர், என்னுடைய இந்த தவத்தையே நான் இலக்காக வானத்தில் கொடுக்கின்றேன், நீ அங்கே அடி அப்படின்னு சொல்றார். உடனே அவரும் அதே போல செய்கின்றார். இதை செய்த பிறகு பரசுராமருடைய பங்கத்தை தீர்த்து கதோ ராம இதி ஸ்ருத்வா ஹ்ருஷ்ட பிரமுதிதோ நிருப புனர்ஜாதம் ததா மேனே புத்ராத்மாமேவச. இப்படி ராமன் என்ன பண்ணுகின்றான், இப்போது அயோத்தியாவிற்கு சென்று
அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஆசீர்வாதம் செய்கின்றான். இப்படியாக ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களுக்கெல்லாம் திருமணமாகி அவர்கள் ரொம்ப சுகமாக வாழ்ந்தார்களாம். இப்படி பாலகாண்டத்தில் கடைசி சர்க்கமான 77வது சர்க்கத்துல போய் பாருங்க, 10வது ஸ்லோகம். நந்தஸ்வஜனை ராஜா கிருஹே காமேஷு பூஜிதः கௌசல்யா ச சுமித்ரா ச கைகேயி ச சுமத்யமா. இப்படி கைகேயி, கௌசல்யா, சுமித்ரா அனைவரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து தன்னுடைய அயோத்தியா நகரத்திற்கு வரவேற்று அவர்களோடு நந்த ஸ்வஜனை ஸ்வஜனங்கள் எல்லாம் சந்தோஷமடைந்து அவர்கள் எல்லோரும் ஆஹா ராமா 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 என்று வாழ்ந்தார்களாம். எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் அதை வால்மீகி சொல்றார். ஸ்வம் ஸ்வம் கிருகஸ்த ஆஸ்தாய கும்பே பவேனுக்கும். அந்த ராமர் நீங்க மனசுல நினைச்சு பாருங்கோ, ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன சீதா ஊர்மிளா ஸ்ருதகீர்த்தி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப அப்படியே தம்பதி கோலத்துல அந்த தேர்ல பூட்டிய ரதத்தில் அப்படியே அயோத்தியாவுக்கு வரா. எல்லாரும் அவாவா கிரகத்துல கும்பத்தை வச்சுட்டு, பூர்ண கும்பத்தை வச்சுட்டு குழந்தைங்க வராங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாளாம். அப்படி எல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, என்ன சுவாமி உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு நம்ம நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தேவையான ஒன்று ராமாயணத்துல தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தைங்களாம் இழுத்துட்டு ஓடுறதுன்றா, இல்லை எங்கெங்கயோ போயிடுதுன்றா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. பாருங்க ராமன் எப்படி பாருங்க. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம ராமாயணத்தை படிக்கணும். ஏன்னா அந்தந்த குழந்தைங்க எப்படி வாழணும்ன்றத நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம இன்னைக்கு குழந்தைங்க தப்பு பண்றாங்கன்னா ஆக்சுவலி குழந்தைங்க மேல தப்பே கிடையாது. நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கரெக்டான வேல்யூவை கொடுக்காம போனதுனால அதுங்களுக்கு என்னன்னா இதுதான் வேல்யூன்னு தெரியாம போயிடுறதுனால அதுங்க என்ன பண்ணிடுதுன்னா இது மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்குங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இதிகாச புராணங்களை எல்லாம் சொல்லி இதுல இவ்வளோ வேல்யூ இருக்குப்பான்னு எடுத்துக்காட்டினா அப்ப ஈஸியா அவ புரிஞ்சுட்டு ஓ நம்மளும் இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு. பாருங்க ராமன் அவன் நினைச்சிருந்தானா ஓகே நான் வில்ல முடிச்சுட்டேன், எனக்கு நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகா தேர்ல உட்கார வச்சு சீதையை கூட்டுன்னு வந்திருக்கலாம். ஒண்ணு இது ஜஸ்ட் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா நீங்களே நினைச்சு பாருங்க. அடுத்தது இல்ல எங்க நான் உடைச்சதுனாலதான் இது கிடைச்சதுன்னு சொல்லி அப்படியே அவரே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல விஸ்வாமித்திர மகரிஷி கிட்ட சுவாமி நீங்க தான் இதுக்கு இது பண்ணணும்னு விஸ்வாமித்திர தலையில அக்ஷதையை போட்டிருக்கலாம். இல்ல கிஃப்ட் தானே, யார் கிஃப்ட் கொடுத்தா நமக்கு என்னன்னு சொல்லி கிஃப்ட் தானே நமக்கு முக்கியம்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றார், தன்னுடைய அந்தையுடைய தாயுடைய அனுமதி பெற்றே நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்றார், அப்பா அம்மாவுடைய பர்மிஷனை வாங்கிட்டு அவர் பண்றார். இதுக்கப்புறமா அங்க இருக்கிற மக்கள் ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கை உன்னதமாக இருக்கும். அதனாலதான் எப்பவுமே அடியன் கூட எப்பவுமே சொல்லுவேன் எங்க அம்மா கிட்ட, நீங்க எப்பவுமே ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு. ஏன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சால் மட்டுமே நம்ம ரொம்ப நன்னா இருப்போம். அதனாலதான் சுவாமி விவேகானந்தரும் பாத்தீங்கன்னா ஃபாரினுக்கு போகணும் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, இல்லை நீங்க அமெரிக்கால நடக்கிற அந்த சர்வசமய மாநாட்டில் கலந்துக்கோங்கன்ற. ஆனா சுவாமி விவேகானந்தருக்கு அது ஏற்பே இல்லை. ஏன்னா என்னுடைய அன்னை, என் குருநாதருடைய அன்னையான சாரதா அம்மா, அப்ப குருநாதர் சமாதி அடைஞ்சு விட்டார். அப்ப அவருடைய ஸ்தானத்துல இருக்கிறவங்க குரு பத்னி. அப்ப அந்த குரு பத்னியான சாரதா அம்மா அவங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வெள்ளூர் மடம் வரார், நமஸ்காரம் பண்றார். அவங்களுடைய கடிதம் வந்த பிறகுதான் சுவாமி விவேகானந்தரும் ஒத்துக்கொள்கின்றார். அதே போல நீங்கையும் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவும் தன் தந்தையுடைய ஆசீர்வாதம் கிடைத்த பிறகே அவர் என்ன பண்றார், சரின்னு சொல்லி திருமணத்தை ஒத்துக்கிறார். அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லோரும் சந்தோஷம் அடைகின்றார்கள். இப்ப எப்படி இவா இருக்கான்றத ராமருடைய வாழ்க்கையிலேயே இருந்து நம்ம பாருங்க. மனஸ்வி தத்கதமனா நித்யம் ஹிருதி சமர்ப்பிதः பிரியாது சீதாராமஸ்ய தாரா பித்ருகிருதா இதி. இந்த அப்பா அம்மா இவர் ராமர் சொல்றாரு பாருங்க, இப்படியாப்பட்ட வார்த்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீதா. சீதையை பார்த்து ராமன் சொல்றார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீதா, என்னுடைய அப்பா பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார். அப்பாவா பார்த்து நடத்தி வச்சார் இந்த கல்யாணத்தை. இவர் விஸ்வாமித்திர மகரிஷியோட போனார், தனுர் யாகம் நடந்து கொண்டிருந்தது, அந்த தனுஷை உடைச்சார். அதோடைய பலனா கிடைச்ச ஒரு ஜனகன் கொடுத்த அன்னம் இது பரிசாக இருந்தது. ஆனால் இவர் என்ன சொல்றார், பித்ருகிருத இதி. இதுதான் ராமர். எதுவா இருந்தாலும்
அப்பாவுடைய ஆக்ஞையோடு நான் செய்கின்றேன், எனக்கென்று நான் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. பித்ரு பிரியதாது சீதாராமஸ்ய. இந்த ஸ்லோகம் 77வது சர்க்கத்துல 27வது மந்திரமா இருக்கு, நீங்களே போய் பாருங்கோ. பித்ருக்கு தன அப்பாவுடைய ஆக்ஞையினால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றார். உடனே சீதாமா சொல்றாங்க, தஸ்சபர்யா பாரியா பர்த்தா திரிகுண ரிதே பரவர்த்தித. எனக்கும் அப்படிதான், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க அப்பா எனக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வார். ஜனக மன்னன் எப்பவுமே தேகாபிமானமற்றவர், எப்பவுமே அவருக்கு உடம்பு வேறு ஆத்மா வேறு நன்னா தெரிஞ்சவர், ஆத்ம சாட்சா்காரத்திலே இருக்கிறவர். ஆனாலும் அவருக்கு என் மேல் ரொம்ப அன்பு உண்டு. அந்த அன்பின் காரணமாகத்தான் என் மகளை நல்ல ஒரு இடத்துல கொடுக்கணும்னு நினைச்சு உங்களிடத்தில் ஒப்படைத்தார் அப்படின்றாங்க. இப்படி ராமரும் லக்ஷ்மணரும் சொல்லிக்கொண்டே போகலாம். தஸ்ய பூயோ விசேஷேன மிதிலி ஜனகாத்மஜ தேவதாபிஸ் சமாரூபே சீதா ஸ்ரீவரூபிணி. எப்படி இருந்ததென்றால், விஷ்ணுவும் தன் பத்னியான விஷ்ணுவின் பத்னியான மகாலட்சுமியும் சேர்ந்து இவ்வாழ்வார்கள் போல அவர்கள் 12 வருடங்கள் சந்தோஷமா இருந்தா. இப்படியாக பாலகாண்டம் முடிவடைகின்றது. இதுல என்னன்னா ஒரு பெரிய விஷயம்னா, பாலகாண்டம் முடியறதுன்றது நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அதுல எவ்வளவு தாற்பயம் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ராமாயணத்தை கேட்டுன்னு இருக்கவங்க அத்தனை பேருக்கும் பகவான் ராமபிரானும் சீதா அன்னையும் சேர்ந்து எல்லோரையும் ஆசீர்வதித்து, நம் வரும் இளைய சமுதாயங்களை எல்லாம் ஆசீர்வதித்து, அறத்திலும் பலத்திலும் சேர்ந்து அவர்கள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த ராமபிரானையும் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவையும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் வேண்டி பிரார்த்திக்கின்றோம். தொடர்ந்து நம்ம நாளையிலேருந்து அயோத்தியா காண்டத்திலிருந்து எப்படிலாம் வாழ்க்கையில கஷ்டம் வரப்போகுது அப்படின்றதையும் சேர்த்து நம்ம அனுபவிக்கலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன. ஓம் நம இதி.